ஒரு மாதிரி ஜாலியாக கதை எடுத்து போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஆஹா கல்யாணம் சீரியலில் தனியாக கதையில் ஒரு ட்ராக்குன்னெலாம் கிடையவே கிடையாது. முன்னாடி பாண்டியன் ஷோஸ் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி கதை போகிற போக்கில் ஏதாச்சும் ஒரு திருப்பத்தை கொண்டு வந்து கதையை கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஒரு பெரிய உடைய வேண்டிய ஒரு ட்விஸ்ட்டுன்னு எதுவும் இருந்தது இல்லை. ஐஸ்வர்யா ப்ரெக்னென்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு ட்ராக்கை தவிர வேறு எந்த ட்ராக்குமே வந்து பெரிய முக்கியமான ட்ராக்காக இருந்ததில்லை. அப்புறம் தான் வந்து இந்த அழகி ட்ராக்கை கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ அழகியை பற்றியும் உண்மை தெரிஞ்சிருச்சு, சூர்யாவுக்கு அது சம்மந்தம் இல்லை, விஜய் தான் வந்து இந்த குழந்தையோட அப்பான்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் இப்போ கதையை எடுத்து போடுங்கிறதுனால இன்னும் மகா கோபமாக இருக்காங்க. இவர் வந்து தன்னை பற்றி மட்டும்தான் யோசிச்சாருன்னு கோபமாக இருக்காங்கலாம் கொண்டு வர. இதில் இப்போ என்ன பண்ணுறாருன்னா வந்து ரூமெல்லாம் சாம்பிராணி புகையை போட்டு சாமி கும்பிட்டு மகா என்கிட்ட ஒழுங்காக பேசணும்னு பேசுகிறதாகட்டும், காதில் பூ வச்சிருக்கிறத பார்த்து இந்த அம்மாவும் நீயே அப்பாவும் நீேன்னு குட்டி கம்பல் மாதிரி இருக்கிறத பார்த்து இவருக்கு சிரிச்சதாகட்டும் விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு பிறகு தான் ஜாலியாக வந்து பால் காய வச்சு இவர் காஃபி போடலான்னு போக, அதென்ன நீங்கள் போடுறது நானே போடுறேன் அப்படின்னு கேட்க, இல்லை நானே பண்ணுறேன்னு சொல்லி கேட்டு பிரச்சனையாகி கடைசியில் வந்து பால் பாக்கெட் கட் பண்ண பால் பாக்கெட்டை ஒரு அமுக்கி டபக்குன்னு இவங்க முகத்தெல்லாம் பாலை பீச்சு அடிச்சு விட்டாங்க. ஸோ அதுக்கு இவங்க முறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஜாலி ட்ராக்கில் மட்டும் இப்போ கதை போயிட்டு இருக்கும் பொழுது அனாமிகா தனியாக வந்து சைட் ட்ராக்கில் ஏதாவது வில்ல வேலைகள், அனாமிகாவை தூண்டி விடுற சித்ராதேவின்னு கதை போகுது. ஒரு மாதிரி சீரியஸ்னஸ்லாம் இல்லாமல் ஜாலியாக போயிட்டுருக்க அந்த கதையை பற்றியும், இந்த கதையில் இதுக்கப்புறம் ஒருவேளை பிரபா விஜய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அனாமிகாவை கழட்டி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்ன? ஒருவேளை அனாமிகாவுக்கு வந்து மனம் திருந்தி விஜய் கூட இருக்கிறது தான் பெட்டர், பிரபாவுக்கு வேறு பையன் பாருங்கிறீங்களா, இல்லை பிரபாவும் இவரும் விஜயும் கல்யாணம் பண்ணிக்க தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் அடுத்து நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் என்ன, இல்லை போர் அடிக்குதா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.